பாகற்காய் கூட்டு பார்க்கலாமா? நான் ஒரு பாகற்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி உள்ளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன். பொடி உள்ளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், கடுகு, ஜீரகம் இந்த மூணும் போடுங்க. நான் எப்போவுமே கறியில் ஜீரகம் சேர்ப்பேங்க. எனக்கு அது நல்லா பிடிக்கும். அப்புறம் கருவேப்பிலையும் கழுவி போட்டுருங்க. அலசி போடுங்க. போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பொடி உள்ளி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு வதக்கி எடுப்போம். பொடி உள்ளி கொஞ்சம் குயிக்காக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது சீக்கிரமாக வதங்கிடும். சின்ன பிள்ளைங்க வேறு சாப்பிடுவாங்கங்க, கசப்பே இருக்காது. அப்புறம் இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம தக்காளி பழம் போட்டுவோம். தக்காளி பழம் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காய் இதையும் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நான் புளி தண்ணி அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி அதை சேர்த்துருங்க. நம்ம எப்பவும் சமையலுக்கு சேர்க்குறத விட கொஞ்சம் அதிகமாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி இந்த 3 பொடியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை 1 நேரம் கிண்டி கொடுத்துருவீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு துண்டு சர்க்கரை, நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போடுவோமோ சர்க்கரை அதுக்கு தக்கன நல்லாயிருக்கும். இந்த கசப்பை எடுக்கும். சர்க்கரை நான் ஒரு துண்டு போட்டிருக்கேன். போட்டு அதை அப்படியே கொதிக்க வச்சுருங்க. இதில் கசப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது. 3 சுவையும் சேர்ந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. சின்ன பசங்க சாப்பிடுவாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த பாகற்காயை சில பேர் அவிச்சு தண்ணி எடுப்பாங்க. நான் அவிக்கலை இன்றைக்கி. அவிச்சு தண்ணி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஆனால் அவிச்சு தண்ணி எடுக்கலை. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கு இல்லையா? சாப்பிடணும் போல் இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய், see you.